ஸ்ரீகாந்த், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். கூட்டணி உறுதியாயிடுச்சு. 26 தேர்தலை நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை, உறுதியை திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏனைய கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், புதிதாக வரக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த போது எல்லார்கிட்டையுமே இருந்த ஒரு எதிர்பார்ப்புக்கான ஒரு விடயத்தை மிக தெளிவாக உச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக, ஒரு வெற்றி கூட்டணியாக அமைகிறது என்பதை மாற்றுக் கட்சி தலைவர்கள் முன்னிலையிலேயே அவர் அன்றைக்கு அறிவித்தார். அது அந்த அறிவிப்பு போது மிக சவாலான கேள்விகள் கூட கேட்கப்பட்ட போது அதற்கெல்லாம் மிக தெளிவான ஒரு விடயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் தேர்தலுக்கான காலம் இருக்கிறது, அதற்குள்ளே மற்ற விடயங்கள்லாம் பேசி தீர்க்கப்படும். இதர கட்சிகள் எல்லாம் யார் யார் வருவார்கள் என்ற கேள்விக்கு கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும், ஒரு கொள்கைகள் இருக்கும். அவர்களோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி கட்டத்தை நம்ம எட்டுவோம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்.